பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தை 20. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் முழுவதும் நம் கடவுள் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி இருக்கின்றார். எனவே நாம் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தி ஆராதித்து அவருக்கு புகழ் பாக்கள் ஏறெடுத்து அவரை புகழ்ந்து பாடி நாம் வல்லமையோடு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து விரும்புகின்றார். பாருங்கள், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தவறிவிடாதபடி, உங்களை கீழே தள்ளிவிடாதபடி ஆண்டவர் அவருடைய பொற்கரத்தில் தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? வரக்கூடிய மாதத்தில் சாத்தானை உங்களுடைய காலடியில் மிதித்து போடக்கூடிய பலத்தை தருவார். கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். எனவேதான் அமைதி தரும் கடவுள் தரக்கூடிய அருளை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் எதையும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் அவர் நற்கருணை உண்மையிலே இருக்கின்றார், சிலுவையின் வழியாக சாத்தானை காலடியில் மிதித்து போட்டு விட்டார் என்பதை அறிந்து விசுவாசத்தோடு அவரிடம் வர வேண்டும். அதைத்தான் இந்த நாளில் அருமையாக சொல்லுகின்றார். அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவாராக. ஏனென்றால் அவர் சாத்தான் மீது வெற்றி கொண்டு இந்த நாட்டிலும் நம்மோடு கூட இருந்து நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுத்து அற்புதமாய் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாளும் வெறும் கையாக கடந்து செல்ல முடியாது. நீங்கள் ஒருவேளை இந்த காணொளியின் வழியாக ஆண்டோடைய முகத்தை பார்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மட்டுமே நமக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட அரசர்கள் எல்லாம் இந்த உலகத்தை ஆண்டார்கள், அவர்கள் இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டார்கள். பாருங்கள், மாளிகைக்கு மேல் மாளிகை கட்டி கொண்டு அவர்கள் பணங்களை சேர்த்து வைத்து தமக்காகவும் தன்னுடைய பரம்பரை வரக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் வைத்திருந்தார்கள். அந்த மக்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை, அவர்களுடைய அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய வேளையிலே, கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் வாழக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நமக்கு எதிராய் செயல்படக்கூடிய எல்லா சாத்தானின் செயல்களை நம்முடைய காலடியில் அவர் மிதித்து போட, நசுக்கி போட செய்வார். நமக்கு தெரியும் சாத்தானுடைய சூழ்ச்சிகள். எவ்வாறு சாத்தான் ஒரு மனிதனை விழவைப்பான், எவ்வாறு சாத்தான் ஒரு மனிதனை அடிமையாக்குவான், எவ்வாறு சாத்தான் ஒரு மனிதனை கீழே தள்ளிவிடுவான், பொறாமையின் காரணமாக அழித்து விடுவான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அநேக முறை நாம் செய்தித்தாள்களிலும் மீடியாக்களிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சாத்தானை எதிர்த்து போரிடக்கூடிய பலத்தை நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். பாவத்தை கண்டு ஓட வேண்டும், ஆனால் சாத்தானுக்கு எதிர்த்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாருங்கள், திருப்பாடல்கள் 91 அதிகாரம் 10 வார்த்தை அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. தீங்கு உமக்கு நேரிடாது,
வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் எந்த ஒரு தீமையான காரியங்களும் நம்முடைய வீட்டை கூட அண்டாதாம், நம்முடைய வீட்டுக்குள் கடந்து வராதாம், நம்முடைய கூடாரத்தை அணுகாதாம். வாதை என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தான் நம்முடைய வீட்டிற்குள் கடந்து வர மாட்டான் என்பதை தான் அருமையாக கடவுள் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் தான் சாத்தானை அழித்து விட்டார் முற்றிலும் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அவனை கார் இருளுக்குள் தள்ளி அடைத்து வைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு மேல் அதிகாரம் செலுத்தி விடாதபடி இருக்க அவர் முழுவதுமாய் அழித்து விட்டார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே அமைதி தரும் கடவுள் தரக்கூடிய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு சாத்தானோடு போரிடக்கூடிய பட்டயங்களை நாம் கையில் ஏந்தி ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அணிகலன்களாக அணிந்து கொள்ளக்கூடிய வேளையிலே சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். பாருங்கள், 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலை நிலத்திலே ஜெபம் பண்ணுகின்றார். அவர் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார். அதன் பிறகு சாத்தான் அவரை வந்து சோதிக்கக்கூடிய நேரத்திலே அவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவனோடு பேசுகின்றார். தன்னுடைய சொந்த வார்த்தையின்படி அவனிடம் பேசவில்லை. அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகின்றார். சாத்தானும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறபடியினால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தேவ வார்த்தை மூலம் பேசுகின்றார். அதே போல்தான் அன்பார்ந்தவர்களே, அநேக போதகர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். சாத்தான் எப்படி ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தையை திரித்து பேசினானோ அதே போல் இந்த உலகத்தில் பேசி பணத்திற்காகவும் செல்வங்களுக்காகவும் சொத்துக்காகவும் திருச்சபையிலிருந்து பிரிந்து சபைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கள்ள சபைகளை குறித்தும் கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சபை எது என்றால் அது கத்தோலிக்க திருச்சபை. எனவே அதில் நாம் நிலைத்திருந்து திருச்சபை நிலைத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன ஒரு வளம் இல்லை அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருச்சபையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யாராவது தடை செய்கிறார்களாம்? நீங்கள் நற்கரணை முன்பாக இருக்கும் பொழுது எந்த குருவானவரோ சகோதர சகோதரிகளோ வந்து நீங்கள் ஜெபிக்க கூடாது என்று சொல்கிறார்களாம். கோயில் ஆலயம் எப்பொழுதும் திறந்தே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் தான் அங்கு கடந்து செல்லாதபடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராதபடி சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கின்றான். நீங்கள் சாத்தானை காலடியில் போட்டு மிதித்துவிட்டு நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கக்கூடிய ஆலயத்திற்குள் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை மும்பை பட்டணத்திற்கு என்னுடைய மாமாவினுடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மாமா என்னை பல கோயில்களுக்கு அழைத்து சென்றார். அந்த நேரத்திலே நாங்கள் வழி மாறி ஒரு பிரிவினை சபை கோயிலுக்குள் சென்று விட்டோம். நான் உள்ளே கடந்து சென்ற உடனே என்னுடைய மாமாவிடம் சொன்னேன், இது நம்மளுடைய கோயில் அல்ல, இது கத்தோலிக்க திருச்சபையின் கோயில் அல்ல. ஏனென்றால் அந்த பலிபீடம் இருக்கக்கூடிய இடத்தை பாருங்கள், அதில் ஒரு வெறுமை இருக்கின்றது, ஒரு இருள் இருக்கின்றது, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் இல்லை என்று சொன்ன உடனே என்னுடைய மாமா சுதாரித்துக் கொண்டார். அவர் அங்கிருந்த ஒரு ஆளிடம் கேட்டார், இது கத்தோலிக்க கோயில் தானே என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார்கள், காவலுக்கு இருந்த அந்த காவலாளி சொன்னார் இல்லை என்று சொல்லி. அந்த நேரத்தில் உடனடியாக நான் அந்த கோயில் இருந்து வெளியே வந்து விட்டோம். நான் இந்த கோயிலை குறித்து குறை சொல்லவில்லை, நான் அழகாக கட்டியிருக்கிறார்கள் வேலைப்பாடோடு. ஆனால் ஆண்டோடைய பிரசன்னமாகிய நற்கருணை அங்கே இல்லாமல் இருக்கிறபடியினால் அந்த இடத்தில் ஒரு வெறுமை இருந்தது. எனவே அன்பார்ந்தவர்களே, எங்கு வெறுமை இருக்கின்றதோ அந்த இடத்தில் சாத்தான் குடிகொள்வான். எனவே வெறுமையாய் இருக்கக்கூடிய இடத்தை ஆண்டோடைய வார்த்தைகளினாலும் ஆண்டவருடைய வல்லமையினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் நாம் நிரப்பக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக கடவுள் சாத்தானை உங்களுடைய காலடியில் நசுக்கி போடுவார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அன்பார்ந்தவர்களே,
இந்த நாளில் இதில் அன்னை மரியாளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. சாத்தானுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் அன்னை மரியாள் சாத்தானை தன்னுடைய குதின் கால்களினால் மிதித்து விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை கொண்டு அவருடைய தலையை நசுக்கி விட்டார் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் சாத்தான் ஒரு போலித்தனமான திட்டங்களை கொண்டு வருவான். எவ்வாறு ஆதாம் ஏவாளை ஒரு போலித்தனமான திட்டத்தினால் ஏமாற்றினானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது போலித்தனமான திட்டங்களை கொண்டு வருவான். நீ இதை செய்தால் பணம் சம்பாத்தியம் பண்ணி விடலாம், நீ இந்த இடத்திற்கு வேலைக்கு போனால் உனக்கு அதிக பணம் கிடைக்கும், நீ 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணால் உனக்கு பணம் கிடைக்கும், நீ இவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தால் அதிகமாய் பணம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்களே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், மற்றவர்களும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். எனவே நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி கவனமாய் இருந்தால் தான் வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. யோபு 1ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையில் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். பாருங்கள், ஆண்டவர் சாத்தானிடம் கேள்வி கேட்கக்கூடிய வேளையிலே அவன் அழகாக சொல்லுகின்றான், நான் சும்மா இருக்கின்றேன், இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றேன். பாருங்கள், கடவுளுடைய பிள்ளைகளை அழிப்பதற்காக அவன் இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை அழித்து விடலாம் என்று சொல்லி இந்த உலக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே பாவ படியில் நாம் சிக்கிவிடாதபடி ஏதாவது மாதத்தில் நாம் பாவத்தை செய்திருக்கலாம், இந்த மாதத்தில் நாம் தவறி விழுந்திருக்கலாம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், பரிசுத்தம் அடையாமல் இருக்கலாம், ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்காமல் இருக்கலாம், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் கேட்போம், இயேசுவே நீர் என்னோடு கூட வாரும் தகப்பனே, சாத்தானை எதிர்த்து இருக்கக்கூடிய பலத்தை தாரும், என்னிடம் இருக்கக்கூடிய பாவ பழக்கங்களை எடுத்து மாற்றும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக கல்வாரி இரத்தத்தை சிந்திய நம் மீட்பர் உங்களை மீட்டு ரட்சிப்பார். யூதா 1வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை, மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தலைமை தூதரான மிக்கேல் சாத்தானோடு போரிட அவர் ஆற்றல் படைத்தவர். அவர் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய பொழுது, சாத்தானோடு வழக்காடிய பொழுது அந்த சாத்தானை கூட அவர் பழித்துரைக்கவில்லை, அவரை கண்டனம் செய்ய அவர் துணியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இந்த சாத்தானை அடைத்து வைத்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய கோபத்திற்கு விட்டுவிட்டார். அன்பார்ந்தவர்களே, இப்படிதான் நாமும் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருகின்றதாம், சோதனை வருகின்றதாம், ஏதாவது மக்கள் நமக்கு எதிராக தீமை செய்கிறார்களாம், சாத்தானை ஏறி விடுகிறார்களாம், நாம் ஆண்டவருடைய பெயரினால் நசுக்க வேண்டும். அவர்களோடு இருந்து வீண்தனமாக வாதாடி கொண்டு அவர்களை பழித்துரைக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்படைத்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம் சார்பாக நின்று போரிடுவார். ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வார். எனக்கு ஒரு மனிதரை தெரியும். அவருடைய வேலையே என்ன என்றால் மற்றவர்களை பற்றி குறை சொல்வது. மேல் அதிகாரிகளிடம் எல்லா நேரமும் இருந்து மற்றவர்களை பற்றி தாழ்த்தி பேசி அவர்களை அழித்து விட திட்டமே அவருடைய செயல். எத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அதே செயலை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை பற்றி அறிந்தவர், ஆண்டவரை பற்றி புரிந்து கொண்டவர், ஆண்டவருடைய பணியில் இருக்கக்கூடிய இந்த நபர் இந்த நாளிலும் அதே செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஐயோ பரிதாபம்! ஏனென்றால் ஆண்டவர் சந்திக்கக்கூடிய நாள் வரக்கூடிய நேரத்திலே அவர் மனம் மாறவில்லை என்றால் அவர் ஒரு பரிதாபத்திற்குள் கடந்து சென்று விடுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பல வகையான மக்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். பல வகையான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபித்து சாத்தானின் பிடியில் இருந்து அவர்கள் வெளியே வரும்படியாக ஆண்டவரிடம் அன்றாட வேண்டும். இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து இந்த மாதத்திற்காக
அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே எங்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்தீரே. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்களை காலடியில் நசுக்கி போடுவார், நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் தெளிவு எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறை நாங்கள் எங்களுக்கு எதிராய் துரோகம் செய்யக்கூடிய மக்களுக்கு எதிராய் போரிட்டு நாங்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசுவே, இந்த நாளில் உமது வார்த்தையின்படி நாங்கள் செய்தது தவறு என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்களில் யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக போலித்தனமான திட்டங்களை கொண்டு வருகிறார்களோ, எங்களை பழித்து பேசுகிறார்களோ, எங்களை அழிக்க வேண்டும் என்று அழைகிறார்களோ, எங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்கிறார்களோ, எங்களுடைய பெயர்களை கெடுக்கிறார்களோ, எங்களுடைய வாழ்க்கையை அழிக்க திட்டமிட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களை சந்திப்பீராக, அவர்களுக்கு மனமாற்றம் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே தந்தையே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. ஆம் இயேசு சுவாமி, ஒவ்வொரு நாளும் சில நேரங்களில் நாங்கள் நினைக்கின்றோம், ஏதோ தவறு செய்து விட்டோம், எனவே நாங்கள் கவலைக்குள் இருக்கின்றோம், சாத்தானுடைய பிடியில் இருக்கின்றோம், நாங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கின்றோம், சரீரபூர்வமான பிரச்சனையில் இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றோம். இயேசுவே, இந்த நேரத்திலும் கூட உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, நீரே பெரியவர் உன்னதருமாய் இருக்கின்றீர், நீர் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் இருக்கின்றீர். அபிரகாமின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம், ஈசாக்கின் தெய்வமே உம்மை துதிக்கின்றேன். ஈசாக்கின் தகப்பனாய் இருந்து ஈசாப்பை வழிநடத்தியவரே உம்மை துதிக்கின்றோம். யாக்கோபின் தெய்வமே உம்மை துதிக்கின்றேன். அன்னாளின் கண்ணீரை கண்டவரே உம்மை துதிக்கின்றேன். எங்களை காண்கிறவர்களே உம்மை துதிக்கின்றேன். நானே ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கின்றேன். நானே முதலும் முடிவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். நானே அகரமும் நகரமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கின்றேன். இந்த நேரத்திலும் சாத்தானை எதிர்த்து நின்று போராடக்கூடிய பலத்தை எங்களுக்கு தருவீராக, வல்லமையும் ஆற்றலையும் தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பாக்கியத்தை தருவீராக. இந்த நேரத்திலும் கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது முகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அநேக பேர் நினைக்கலாம், சாத்தான் எங்களை கட்டி வைத்திருக்கலாம், எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இது நல்ல காரியங்கள் நடக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தடைபடுகின்றது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் என்னுடைய மருமகள் இருக்கின்றால், என்னுடைய மகள் இருக்கின்றால் என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் அவர்களை தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்றும், தீங்கான செயல்களை எடுத்து மாற்றும். ஆண்டவரே, சாத்தான் கொடுத்திருக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களை எடுத்து மாற்றும், எண்ணங்களை எடுத்து மாற்றும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே தந்தையே, இந்த நாளிலும் எங்களுக்கு அன்னை மரியாதை தாயாய் கொடுத்திருக்கின்றீர். அவர் மூலமே இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுத்தீர். அவர் மூலமே இரண்டாவது வருகையின் போலும் எங்களை தீர்ப்பிட நீர் அவர் வழியாக நீர் செயல்பட இருக்கின்றீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை தீர்ப்பிட வரக்கூடிய நேரத்திலே அன்னை மரியாளும் அவரோடு வருவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்முடைய தாயோடு நீர் இணைந்து வரும் பொழுது அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவே, இந்த நேரத்தில் நீர் கொடுத்தீரே, அமைதியாய் இருங்கள், அமைதி தரும் கடவுள் என்று சொல்லி உமது பெயரை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தைகளுக்கு மீறி போய்விடாதபடி, உம்முடைய வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருந்து விடாதபடி வாழக்கூடிய மெய்யான ஆற்றலையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழப்படாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சபேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். வல்லமை தரும் கடவுள் சாத்தானை உங்களுடைய கால்களில் மிதித்து போடக்கூடிய பலத்தை தருவார். எனவே இந்த நேரத்தில் சாத்தானை வெற்றி கொண்ட நம் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து வல்லமை தரக்கூடிய கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவாராக. ஆமென்.